தமிழக அரசு சார்பில் இளையராஜாவுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெறும் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின், ரஜினி, கமல் உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் என்னும் பழமையான கிராமத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்த இளையராஜா கிராமிய சூழ்நிலைகளோடு கிராமப்புற பாடல்களை பாடி புகழ்பெற தொடங்கினார்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முழு மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனி இசையமைத்து பதிவு செய்து நேரடியாக நிகழ்த்திய முதல் ஆசிரியர், முதல் இந்தியர், முதல் தமிழர் இளையராஜா என பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் சிம்போனியில் திருவாசகத்தையும் இயற்றிய பெருமைக்குரியவர். 2010ஆம் ஆண்டுல பத்மபூஷன் விருதையும் 2018ஆம் ஆண்டுல பத்ம விபூஷன் விருதையும் பெற்றவர். ஒரு குக்கிராமத்துல பிறந்து இசைத்திறனால உலக புகழ் குவித்துள்ள இசைஞானி இளையராஜாவின் அரை நூற்றாண்டு காலத்திரை இசை பயணத்தை கொண்டாடும் வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்குல தமிழக அரசின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற இருக்கணும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாராட்டு விழாவின் தொடக்கத்துல இளையராஜாவின் சிம்போனி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்புரையாற்றுறாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளையராஜாவுக்கு நினைவு பரிசு வழங்கி விழா தலைமை உரையாற்றுகிறார்னு குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் கமலஹாசன், ரஜினிகாந்த் வாழ்த்துரை வழங்குகிறாங்க. இதில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இயக்குநர்கள், திரைக்கலைஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரை தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் தமிழ் திரையுலக முக்கிய பிரமுகர்கள் முதலானோரும் பங்கேற்கிறாங்கன்னு கூறப்படுது.